ஆண்டவருடைய தோற்றமாற்றம். இந்த விழா ஒரு முக்கிய விழா. இயேசுவினுடைய தெய்வீக தன்மை உறுதிப்படுத்தப்பட்ட நாள். 3 திருத்தூதர்களுக்கும் ஆச்சரியம், பயம் இருந்தபோதிலும் மகிழ்ச்சி. இயேசுவை கடவுளாக காண்பதிலே நிறைந்த மகிழ்ச்சி. மோசேயும் எலியாவும் அங்கே தோன்றியது அவர்கள் மூலம் கடவுள் செய்த எல்லா செயல்களையும் உறுதிப்படுத்துவது போன்றது. இந்த தோற்ற மாற்றம் ஒரு மறைபொருளும் கூட. ஏன் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் இது தெரிவிக்கப்படவில்லை? மற்ற திருத்தூதர்கள் மக்கள் முன்னிலையிலே இயேசு அன்று செய்திருந்தார் என்றால் எல்லாரும் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்களே என்ற கேள்வி எழலாம். அதை பார்த்தவர்கள் எழுதி வைத்து நமக்கு அனுபவமாக்கியிருக்கிறார்கள். முதல் வாசகத்திலே மிக தெளிவாக கடவுளுடைய தெய்வீகத்தன்மை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை பற்றி 2ஆம் வாசகத்திலே புனித பேதுரு பேசுகிறார். ஒரு நாள் நாமும் காண்போம். இவர் என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். இவர் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையினுடைய குரலை கேட்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வரை அந்த விண்ணக அனுபவத்தை நோக்கி நகர்வோம். நம்முடைய உள்ளம், சிந்தனை, சொல், செயலையெல்லாம் அதை நோக்கி நகர்த்திக் கொள்வோம். பாவம் இல்லாமல் புண்ணியங்கள் பெருகவும் புனிதம் நம்மை ஆக்கிரமிக்கவும் அனுமதித்தால் இந்த அனுபவம் நம் அனுபவமாகும். இறை வார்த்தையிலும் திரு அருட்சாதனங்களிலும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அருளையெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த நாளை நோக்கி நகர்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.